العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த இடத்திலே என்னை உங்களையும் அல்லாஹ் தஆலா சேர்த்திருக்கின்றான். இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹல அல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. இப்படியான மஜ்லிஸ்களுக்கு மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி யார் வெளிக்கிளம்பி செல்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துடைய வழியை இலகுபடுத்துகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தியவனாக இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே எங்களுடைய வாழ்க்கையுடன் மிகவும் தொடர்பாக இருக்கக்கூடிய, அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துறையை பற்றி அது சம்பந்தமான அறிவுகளை நான் தெரிந்தவற்றை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அதுதான் இஸ்லாமிய பொருளாதாரம். இஸ்லாமிய பொருளாதாரமும் அதனுடைய இலக்குகள் என்ன, அதனுடைய கோட்பாடுகள் என்ன, அதனுடைய நடைமுறைக்கான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை நாங்கள் எவ்வாறு எதிர்நோக்க வேண்டும் என்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய பொருளாதாரம் என்று சொல்கின்ற நேரத்திலே அந்த துறை இன்று ஒரு புதிய ஒரு பெயருடன் அல் இக்திசாதுல் இஸ்லாமி என்ற பெயருடன் இருந்தாலும் அதனுடைய தோற்றத்தை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்துடனே ஆரம்பித்து விட்டது. நடைமுறையிலே மதீனாவிலே அந்த இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய அந்த கொள்கை கோட்பாடுகள் மதீனாவிலே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பிற்பட்ட காலங்களிலே சஹாபாக்களுடைய காலங்களிலே பாரிய அளவிலே விரிந்து நடைமுறையில் மிகவும் வெற்றி கொண்ட ஒரு கொள்கையாக அது அறிமுகப்படுத்தப்பட்டதை நாங்கள் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு அது ஒரு துறையாக, ஏன் புதிய ஒரு துறையாக எழுதப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய, அதாவது இந்த உலகத்திலே தோன்றிய பாரிய பொருளாதார கொள்கைகள், மார்க்சிச கொள்கை என்று சொல்லுவார்கள், கம்யூனிசம், கார்ல் மார்க்ஸ் என்பவனால் உருவாக்கப்பட்ட அந்த மார்க்சிச கொள்கை, அதாவது பொது உடைமை, அந்த கொள்கையாக இருந்தாலும் சரி, அதற்கு எதிர்மறையிலே உருவாக்கப்பட்ட முதலாளித்துவம் என்று சொல்லுவார்கள், தனி உடைமை, அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் எந்த அளவும் சொத்துக்களை அவர் விரும்பியவாறு யாரை கொள்ளையடித்தாவது அவருக்கு சொத்துக்களை சேகரித்துக் கொள்ள முடியும் என்ற கொள்கை. இப்படியான கொள்கைகள் அதாவது உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்ட நேரத்திலே அந்த கொள்கைகள் நடைமுறை சாத்தியமற்று போய்விட்டது. ஏனென்றால் உண்மையிலே அதாவது மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி, அது ஒரு குறிப்பிட்ட அவருடைய ஒரு சூழலுக்கு, அதாவது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கும் குறிப்பிட்ட ஒரு சூழலுக்கும் பொருந்துமே தவிர முழு சமுதாயத்துக்கும் ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு கொள்கையாக இருக்க முடியாது. எனவேதான் இன்று பொருளாதாரத்துறையிலே மேற்கத்தியத்திலே பெரிய அளவு பெயர் பேத்திருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள் கூட, முஸ்லிம் அல்லாத அறிஞர்கள் கூட அந்த கொள்கைகள் நடைமுறை சாத்தியமற்று போனதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ரஷ்யா போன்ற நாடுகள் அப்படியே மார்க்சிச கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியாமல் தோற்றுவிட்டு போனதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று முதலாளித்துவ கொள்கையாக இருந்தாலும் சரி, அவைகள் 100% நடைமுறைப்படுத்தக்கூடிய நாடுகள் இன்று எங்கேயும் கிடையாது. எனவேதான் இன்று அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், நடைமுறைக்கு பொருத்தமான சரியான ஒரு கொள்கை இருக்கும் என்றால் அது இஸ்லாம் கூறக்கூடிய பொருளாதார நடுநிலையான கொள்கை தான் என்பதை அவர்களுடைய எழுத்திலே ஏற்றுக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இஸ்லாம் என்பது இறைவனால் உருவாக்கப்பட்ட பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். எனவே இறைவன் சுன்அல்லாஹில்லதி அத்கன குல்ல ஷை, அல்லாஹ்வுடைய திட்டமிடல் இருக்கின்றது தானே, அந்த திட்டமிடல் அதாவது அனைவருடைய திட்டமிடலையும் மிஞ்சியது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா தான் மனிதனை படைத்திருக்கின்றான். அவனுக்கு தேவையான அவனுடைய சூழல் எப்படி இருக்கின்றது என்பதை உணர்ந்து அல்லாஹு தஆலா அதற்கு பொருத்தமான வழிகாட்டல்களை நபிமார்கள் மூலம் அதாவது அனுப்பி கொண்டிருக்கின்றார். எனவே அவனுடைய அதாவது அவனுடைய கொள்கைக்கும் திட்டங்களுக்கும் இஸ்லாம் கூறக்கூடிய அந்த அடிப்படைக்கும் மாற்றமாக, அதாவது அதை மேலோங்கி எந்த ஒரு கொள்கையும் வர முடியாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய பொருளாதார கொள்கையை பொறுத்த மட்டிலே அல் இக்திசாதுல் இஸ்லாமி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி
அதாவது இதில் முக்கியமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதனை படிப்பதற்கான முக்கியமான நோக்கம் என்னவென்றால், முதலாவதாக இஸ்லாத்துடைய பொறுமதியை, நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய பொறுமதியை விளங்குவது. அதே போன்று அப்ப நாங்கள் இஸ்லாத்துடைய பொறுமதியை விளங்குகின்ற நேரத்தில் என்ன நடக்கும் என்றால், அந்த தீனிலே ஈமானிலே நாங்கள் உறுதியாக இருந்து கொள்ள முடியும். அதே போல இரண்டாவது காரணம் என்னவென்றால், இன்று நடைமுறையிலே அதாவது எங்களோட மிச்சமும் பிணைந்து காணக்கூடிய துறை தான் பொருளாதாரம். பொருளீட்டல் என்றது எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் ஒவ்வொரு கணமும் எங்களோட தொடர்புடையதாக இருக்கின்றது. எனவே அதாவது அது சம்பந்தமான சிக்கல்கள், பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்படுகின்ற நேரத்தில் அதிலே தீர்த்து கொள்வதற்கு நாங்கள் இதனை படிப்பது ஒரு வழியாக இருக்கின்றது. அதே போன்று மாற்று மத சகோதரர்களுக்கும் இப்படியான விழுமியங்களை நாங்கள் எடுத்து சொல்லி, இஸ்லாத்துடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லி நாங்கள் இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எத்திச் சொல்வது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் எங்களுக்கு தெரியும், அதாவது பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையுடைய அனைத்து கட்டங்களும் இபாதத்தாக அமைய வேண்டும் என்பதனை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றது. அதாவது இஸ்லாம் மனிதனுடைய வாழ்க்கையுடைய அனைத்து கட்டங்களும் இபாதத்தாக இருக்க வேண்டும் என்பதனை தான் இஸ்லாம் போதிக்கின்றது. எனவே தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நாங்கள் மனிதர்களை என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறொன்றுக்கும் படைக்கவில்லை. அப்படி என்றால் ஒரு முஸ்லிமுடைய ஒவ்வொரு நொடியும் இபாதத்தாக இஸ்லாம் கூறுகின்றது என்றால், அவனுடைய அனைத்து வாழ்க்கை வழிமுறைகளிலேயும் அவனை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கட்டங்களை இஸ்லாம் தெளிவாக கூறியிருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று நான் அதாவது இந்த பகுதியை ஆரம்பிக்க நேரம் போதாது நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே வரக்கூடிய வகுப்பிலிருந்து நான் இன்ஷா அல்லாஹ் எனக்கு முடியுமான அளவு நோட்ஸ்கள் எடுத்துக்கொண்டு வந்து அதை உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் பிரிண்ட் எடுத்துட்டு வந்து தாரேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே அதாவது ஒரு சிலபஸாக வைத்து நாங்கள் கொஞ்சம் ஒரு பகுதியாக நாங்கள் படிக்க முனைவோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எங்களுடைய நியத்துகளை கபூல் செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.